வணக்கம். வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சராகவும் விளங்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நிழலாக நிஜமாக அவருடைய பல்வேறு நிர்வாக ஆற்றலை கொண்டவராக திகழ்கிறவர் தான் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவராக கருதப்படுகிற சின்னம்மா அவர்கள். அவருடைய சுக துக்கங்களில் நாளெல்லாம் 40 ஆண்டு காலம் தன்னை வருத்தி கொண்டு தனலாக இருந்து இருட்டும் உலகத்துக்கு தானே வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நிழலாக நிஜமாக இருந்தவர் தான் நம்முடைய மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள். ஆகவே அவர்களுடைய கட்டுப்பாடு என்பதும் அவருடைய ஒழுங்கு என்பதும் அவருடைய ஆளுமை பண்பு என்பதும் அப்படியே ஒரு வார்ப்பாக இருக்கிறவர் சின்னம்மா அவர்கள். அவர்கள் ஒரு தலைமை பீடத்துக்கு வருகிற போதுதான் இந்த தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்கும் ஒரு சிதறாத ஒரு கட்டுமானத்திற்கும் மிக சரியாக இருக்கும். ஆகவே தேவையற்ற வதந்திகள் தற்போது எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஈடு இணையற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களை இழந்து நாங்கள் துயரத்திலிருந்து எப்படி விடுதலை பெற வேண்டும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிற இந்த தருவாயில் பல விஷமிகள் எங்கள் மீது பல்வேறு அம்புகளை எய்கிறார்கள், பல்வேறு உருவத்திலே எய்கிறார்கள். இப்படிப்பட்டிருக்கிற இந்த அம்புகள் எல்லாம் வதந்திகளாக வந்து விழுகிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்களை உயிராக நேசித்த எங்களை போன்றவர்கள், மரியாதைக்குரிய சின்னம்மா போன்றவர்கள், லட்சோப லட்ச கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய உயிராக இருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மரணம் குறித்து யாரோரோ கேள்வி கேட்கிறார்கள். 40 ஆண்டு காலத்தில் எங்கு போனார்கள்? அவருடைய சுக துக்கங்களில் இவர்கள் எங்கிருந்தார்கள்? புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஏற்ற இறக்கம் அரசியல் வாழ்வினுடைய தட்பவெட்ப சூழ்நிலையில் பல்வேறு மாறுபட்ட நிலைப்பாட்டில் இவர்கள் எல்லாம் எங்கிருந்தார்கள்? கழகம் 2ஆக பிரிந்த போது ஒன்றாக மாற்றியும் இழந்த சின்னத்தை துரோகிகளால் முடக்கப்பட்ட போது மீட்டு தந்தும் 991 முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றும் அதற்கு பின்னாடியில் 96 கடுமையான சோதனை நெருக்கடி வந்த போதிலும் கூட இவர்களெல்லாம் எங்கு போனார்கள் என்று தெரியாத விஷமிகள் தொடர்ந்து பொய் பிரச்சாரத்தை பரப்பி கொண்டே வருகிறார். இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பொய்யான ஒரு வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சரியான விடை யாராக இருக்கும்? ஒரு சரியான தீர்வு யாராக இருக்கும்? ஒரு சரியான ஒரு ஆளுமை யாராக இருக்கும் என்று கேட்டால் அவர்தான் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சின்னம்மா அவர்கள். ஏனென்று கேட்டால் நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமராக விளங்கி மகத்தான ஆளுமையாக இருந்த ஜவஹர்லால் நேருவினுடைய முழுமுதலாக இருந்தவர் நம்முடைய இந்திரா காந்தி அவர்கள். அவருடைய எல்லா பணிகளிலும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அதை போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையே அவருக்காக அர்ப்பணித்தார். தன்னுடைய சுக துக்கங்களை அர்ப்பணித்தார், தன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணித்தார். தன்னுடைய அம்மா அவர்களுக்காக நாளெல்லாம் பொழுதெல்லாம் இரவுகள் பாராது அஸ்தமனம் என்று பாராது அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மகத்தான எக்கு கோட்டைக்கு துணை புரிந்திருக்கிறார். தூணாக இருந்திருக்கிறார், துணையாக இருந்திருக்கிறார், வித்தாக இருந்திருக்கிறார், விதையாக இருந்திருக்கிறார், உரமாக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவரை நாங்கள் இனம் கண்டு கொண்டு நீங்கள் வாருங்கள், எங்கள் இயக்கத்துக்கு தலைவராருங்கள், எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு பாதை அமைத்து கொடுங்க, அதிலே நாங்கள் பயணிக்கிறோம் என்பதில் எவ்வித கருத்துக்கு இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் கேட்கிற போது உருக்கமாக அவரிடத்தில் கேட்ட போது அமைதியே வடிவாக இருந்தார். ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ள கூடாதா என்கிற சிந்தனை அவர் உள்ளத்தில் எழுந்திருக்கலாம். நாங்கள் இவருடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தோம். எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது மாணவராக இருந்த நாங்கள் எல்லாம் புரட்சி தலைவி அம்மாவின் பக்கம் நின்று அம்மா நீங்கள் தலைமையாக்க வேண்டும் என்று வேதா நிலையத்திலே அந்த போயஸ் தோட்டத்திலே கேட்டோமோ அதே உணர்வு ஒரு 35 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்கிறது. அந்த நிகழ்வை நம்முடைய மரியாதைக்குரிய சின்னம்மாவிடத்தில் எடுத்து சொன்னோம். அவர் அமைதியாக இருந்தார்கள். காலம் தீர்மானிக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒவ்வொரு செயலையும் அந்த காலமாக இருந்து தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய சின்னம்மா அவர்கள் தலைமையேற்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாமர மக்களுடைய நெஞ்சிலே பதிந்திருக்கிற தந்தி தொலைக்காட்சியின் வாயிலாக பதிவு செய்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன்.